Hello guys, welcome to RX Live channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா IMVIG டெஸ்ட் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். IMVIG டெஸ்ட்ன்றது ஜெனரலா பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படின்ற அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் இத நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். A technique used to identification of bacteria. பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பாக்டீரியா அப்படின்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த பயோகெமிக்கல் டெஸ்ட் யூஸ் ஆகுது. எப்படி இந்த டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவில் மெட்டபாலைஸ் பண்ணி அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை வச்சு அந்த பாக்டீரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பயோகெமிக்கல் டெஸ்ட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல், லெபோரட்டரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்டீரியா ஒரு ஹியூமன் பீயிங் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பாக்டீரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பயோகெமிக்கல் டெஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம IMVIG டெஸ்ட்டில் போயிடலாம். IMVIGன்றது இண்டோல். ஃபஸ்ட்டு ஐ பார்த்துருவோம். இண்டோல், ஐ மீன்ஸ் இண்டோல். எம் மெத்தில் ரெட் டெஸ்ட், எம்ஆர். வி ஒர்க்ஸ் ப்ராக்சர் டெஸ்ட், விஆர். லாஸ்ட்டாக சி சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட். நடுவில் இருந்த ஐ இருக்கே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஃபார் த ப்ரொனவுன்சியேஷன். IMVIG டெஸ்ட்டை ஜென்ரலாக எந்த பாக்டீரியா வேணால் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த பாக்டீரியாவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்குங்களா. என்ட்ரோபாக்டீரியா அப்படின்ற பாக்டீரியாவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டெக்னிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டோல் டெஸ்ட்டு. ஒரு பாக்டீரியாவில் ட்ரிப்டோஃபனேஸ் அப்படின்ற என்சைமை பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சில பாக்டீரியாவில் ட்ரிப்டோஃபனேஸ் என்ற என்சைமை பிரேக் பண்ண முடியும், சில பாக்டீரியாவில் பிரேக் பண்ண முடியாது. அப்படின்னும் போது பிரேக் பண்ணுற பாக்டீரியாவில் ஒரு லிஸ்ட் இருக்குங்க பார்த்தீங்களா. அப்படின்னும் போது அதில் நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம். நான் தான் ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ட்ரிப்டோஃபனேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கும். இப்போ ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அமினோ ஆசிட் என்கிட்ட வந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணி ஒரு 3 காம்பவுண்டாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பைருவேட், இண்டோல் அண்டு அமினோ ஆசிட். இப்போ ஆல்ரெடி பிரேக் ஆன காம்பவுண்டும் கோஆக்ஸ் ரீஜென்ட்டும் ரியாக்ட் ஆகி குனாய்டல் ரெட் வயலட் காம்பவுண்ட் அப்படின்ற ஃபார்மேஷன் கிடைக்கும். பிரேக் பண்ண 3 காம்பவுண்டும் கோஆக்ஸ் ரீஜென்ட்டும் ரியாக்ட் ஆகி செரி ரெட் கலர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா ஈகோலை அண்டு ஹேமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஒருவேளை நெகட்டிவாக வந்து நோ கலரைசேஷன் வந்துச்சுன்னா மாஸ்ட் பேசிலஸ், மாஸ்ட் கிளெப்சில்லா, சுடோமோனாஸ். நெக்ஸ்ட்டு மெத்தில் ரெட் டெஸ்ட். ஒரு பாக்டீரியாவில் மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் தான் ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட குளுக்கோஸ் வருது அப்படின்னா நான் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். அதுவே சில பாக்டீரியாவில் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஆசிடாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு காம்பவுண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பாக்டீரியானும் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பாக்டீரியான்ட்டு தான் நம்ம பிரிக்க போகிறோம். பாக்டீரியா வந்து குளுக்கோஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதா இல்லை மற்ற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெத்தில் ரெட் அப்படின்ற கெமிக்கல் கான்சென்ட்ரேஷன் நம்ம உள்ளார ஆட் பண்ணும்போது அது ஆசிடாக இருந்துச்சுன்னா அது ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது மெத்தில் ரெட் கலரில் ஃபார்மேஷன் ஆகிடும். ஒருவேளை அது மற்ற பிஹெச் லெவலில் வந்து 5, 6 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகும்போது அது வந்து பேஸாக இருக்கும் இல்லைங்களா, ஆசிடை தவிர்த்து மற்ற விஷயமா இருக்கும். அப்படின்னும் போது அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிப்போம். ரெட் கலர் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம வந்து பாசிட்டிவில் ஸ்கெர்ச்சியா கோலி, சாலமோனெல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது. நெகட்டிவ் வந்துச்சுன்னா நோ கலர், அதாவது நோ கலர் வந்துச்சுன்னா கிளெபெல்லா, என்ட்ரோபாக்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட். ஒர்க்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட் வந்து மெத்தில் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். மெத்தில் ரெட் டெஸ்ட்டில் வந்து குளுக்கோஸை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஒர்க்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட்டில் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னா, ஒரு பாக்டீரியா அசிட்டாயின் அப்படின்ற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அசிட்டாயின் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அசிட்டிக் நியூட்ரல் காம்பவுண்ட். ஒரு பாக்டீரியா குளுக்கோஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அசிட்டாயின் அப்படின்ற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. நம்ம இதை இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்டீரியாக்குள்ளே பேரிட்ஸ் ரீஜென்ட் ஏ, பேரிட்ஸ் ரீஜென்ட் பி அப்படின்ற 2 காம்பவுண்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேரிட்ஸ் ரீஜன் ஏல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் நேப்தால் இருக்கும். பேரிட்ஸ் ரீஜன் பியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். இந்த 2 கெமிக்கலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அசிட்டாயின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து டை அசிட்டைல் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பிங்கிஷ் ரெட் கலர் பாலிமர் வந்து கிடைக்கும். கடைசியாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பிங்கிஷ் ரெட் கலரில் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கிளெப்சில்லா என்ட்ரோபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெகட்டிவ் நோ கலரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், மைட்டிஸ், சால்மோனெல்லா. லாஸ்ட்டாக வந்து சிட்ரேட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட். ஒரு பாக்டீரியா சிட்ரேட்டை கார்பனோட சோர்ஸாக யூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சில பாக்டீரியா வந்து குளுக்கோஸை கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கும், சில பாக்டீரியா வந்து சுக்ரோஸை கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கும். அப்போ ஒரு பாக்டீரியா வந்து சிட்ரேட்டை ஒரு கார்பனோட சோர்ஸாக யூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டெஸ்ட்டில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி ஒரு பாக்டீரியாக்குள்ள சிட்ரேட் பெர்மினேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கும். நம்ம அந்த மீடியம்குள்ள சிட்ரேட், அதாவது சோடியம் சிட்ரேட் அப்படின்றத ஆட் பண்ணும்போது அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் சோடியம் சிட்ரேட்டை உணவாக உட்கொண்டு CO2 வெளியிடும். அதாவது அந்த சிட்ரேட்டை வந்து ஒரு கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணி அதிலிருந்து அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். லாஸ்ட்டாக வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடும் சோடியம் சிட்ரேட்டில் இருக்க சிட்ரேட் வந்து பாக்டீரியா உட்கொண்டுருச்சு இல்லைங்களா, அப்போ வந்து சோடியம் இருக்கும். சோடியமும் வாட்டரும் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி ஒரு சோடியம் கார்பனேட் அப்படின்ற கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் உருவாக்கும். லாஸ்ட்டாக அந்த சோடியம் கார்பனேட்டில் pH இண்டிகேட்டர், அதாவது புரோமோதைமால் ப்ளூ இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். இதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஒருவேளை ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்ட்டு கிடைக்கும். கிளெப்சில்லா என்ட்ரோபாக்டர் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கிளெப்சில்லா அண்ட் என்ட்ரோபாக்டர். நெகட்டிவ், அதாவது எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை, க்ரீன் கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லா ஷிகெல்லா.